உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி எல்லாரும் வாங்க, மேல பூஜைக்கு போலாமா? யாரும் பார்க்கல. கபார் வாங்க வாங்க வாங்க. சிஸ்டர் சக்சஸ். ஹாசினி போய் எமர்ஜென்சி லைட் எடுத்துட்டு வா. சரி பெரியம்மா. யாரு? ஐயோ என் தாலிய காணோம். என் தாலிய யாரோ அத்திட்டு போறாங்க. சீக்கிரம் பண்ணிடுறேன். தாலியை காணுமா? என்ன? ஐயோ ஐயோ, என்ன தாலியை காணோம்னு சொல்றா? சக்சஸ். என்னாச்சு? காணாம போச்சு. என் தாலி போச்சு. ஐயோ தாலி போச்சா? 10 பவுன்ல தாலி போட்டுக்கிட்டு அழகால வந்தது இந்த அம்மா. துர்கா, அவர் அப்பவே சொன்னார் ஃபங்க்ஷனுக்கு போகாதன்னு. நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. அடக்கடவுளே, சுமங்கலி பூஜை அதுவுமா? பூஜையில கலந்துக்க வந்த இடத்துல தாலிய காணோம்னா அது எவ்வளவு பெரிய மன கஷ்டம். பெரிய அபசகுணம் அது. இது ஒன்னும் சரியா இருக்கிற மாதிரி தெரியலையே. என் வீட்டுக்காரர் அந்த பூஜைக்கு போவாத, கலந்துக்காதன்னு சொன்னாரு. நான் தான் அவர் பேச்ச கேட்காம இங்க வந்தேன். இப்ப என் தாலி பறி போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? சொன்னானா? அப்ப சரி, உன் புருஷன் உன்னை விளக்கு பார்த்தால அடிச்சு ஊட்ட விட்டு துரத்த போறது கன்ஃபார்ம். ஆமாமா, நாம ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுதான் போகணும். இப்படி ராசி இல்லாத இடத்துக்கெல்லாம் போனா தொலைச்சிட்டு தான் நிக்கணும். 10 பவுன் தாலி போனதுதான் மிச்சம். கடவுளே, எங்களுக்கு என்னமோ சரியா படல. மனசுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. இந்த பூஜையில கலந்துக்கணுமான்னு யோசிக்கிறேன். மாரி கூட இதுக்கு முன்னாடி சுமங்கலி பூஜை நடத்திருக்கா. ஆனா அப்பெல்லாம் இது மாதிரி அபசகுணமா நடந்தது இல்லையே. ஆமா, மாறி ராசியானவன். பூஜையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நாங்க வீட்டுக்கு போறோம். சகுனமே சரியில்லை. எதுக்கு வம்பு? வாங்க போலாம். சிஸ்டர், நாம நினைச்சதை விட இங்க பிரச்சனை பூதாகாரமல்ல கிளம்புது. ஆமா வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க கிளம்பலாம். ஆமா கிளம்பலாம். நாம போலாம். கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. ஐயோ போச்சே, என் தாலி போச்சே. ப்ளீஸ் அமைதியா இருங்கக்கா, ஒண்ணு ஆகாத. தாலிய தொலைச்சவ எப்படி அமைதியா இருப்பா? ஐயோ இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? தாலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு வந்தவ தானே? நீ கூப்பிட்டேன்னு சொல்லி இந்த பூஜைக்கு வந்தாங்க பாரு, இந்த மாதிரி தாலி தொலையதான் செய்யும். இத பாருங்கம்மா, உங்க தாலி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தாலி உங்க கைக்கு வந்து சேரும். நான் கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன். இப்ப தாலி தொலைஞ்சது, இனிமே என்னென்னலாம் நடக்க போகுதோ. ஹசினி, நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கல, அத கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டு. போச்சு போச்சு. ஐயோ சிஸ்டர், இவ போலீஸ்கார் கண்டுபிடிக்க போறான். ஏன் என்ன பண்ண போற? நீ சும்மா ப்ளே பண்ணி காட்டு. சரி இரு. நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க உட்காருங்க. ஹாசினி, தாலியை பறிச்சுட்டு போனவ இதோ இவதான். இவளா? சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டா சிஸ்டர். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பு.
உடனே அனுப்புறேன். ஆண்டவா, ஐயோ சிஸ்டர் போச்சு. திருநவ யாருங்கிறத போலீஸ்காரி கண்டுபிடிச்சிட்டா. நீங்க மாட்டீங்க. பேசாம இரு. அமுச்சிட்டேன். ஹலோ ஹலோ நெடுமாறன், சொல்லுங்க மேடம். நான் இப்போ ஒரு பொம்பளையோட போட்டோ அனுப்புறேன். நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற செயின் ராபரி கேஸ்ல அந்த பொம்பளை இருக்காளான்னு செக் பண்ணுங்க. ம் அப்புறம் இமிடியேட்டா அந்த பொம்பளையோட போட்டோவை மத்த ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சு அவளோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், நீங்க போட்டோ அனுப்புங்க மேடம். மேடம், ஹலோ, சொல்லுங்க நெடுமாறன். நீங்க அனுப்புன போட்டோல இருக்கிற அந்த லேடி பக்கா கிரிமினல் மேடம். குண்டாஸ்ல உள்ள இருந்துட்டு வெளியே வந்தான முனுசாமி, அவனோட பொண்டாட்டி தான் இந்த லேடி மேடம். தாலியா இருக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் மேடம். பேரு காவியா மேடம். பக்கத்து ஏரியால தான் இருக்கா மேடம். அவ காவியாவோ ஓவியாவோ இன்னும் 5 நிமிஷத்துல அவளை என் வீட்டுக்கு கொண்டு வரீங்க. மேடம், இந்த லேடி தான் மேடம். அப்பா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து உன் கைவரிசையை காட்டுறியா? எனக்கு என்னமோ இது நீயா பண்ண மாதிரி தெரியல. யாரோ சொல்லி கொடுத்து ஸ்கெட்ச் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ உங்களை தான் சொல்றான். உண்மையை சொல்லு, யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? என்ன மட்டும் காட்டி கொடுத்துறாத. யார் சொல்லி நான் வரல. சுமங்கலி பூஜைக்கு எல்லாரும் வரத நான் பார்த்தேன். எல்லாரும் வசதியானவங்களா இருக்காங்க. தாலி செயின்னு எல்லாரும் போட்டிருக்காங்க. அறுத்தா 7 பவுனு 9 பவுனுன்னு கிடைக்கும்னு ஆசைப்பட்டுதான் நான் வந்தேன். நெடுமாறன், மேடம். தாலி எங்க? இருங்க மேடம். உன் கழுத்துலயும் தாலி இருக்குல்ல. தாலினா என்னன்னு உனக்கு தெரியும்ல. நீயும் ஒரு பொண்ணு தானே. சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்தாங்க உங்க தாலி, போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.